नमस्ते पांचवी कक्षा छात्रों। இன்றைய ஹிந்தி கிளாஸில் நம்ம லெசன் 2 டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் பார்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இன்றைக்கி செகண்ட் பார்ட்டு பார்க்குறோம். ஓகேவா? லெசன் 2 பார்ட் 2 இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். லெசன் 2 சீர்ஷக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பீக் கா கடோரா. லெசன் 2 சீர்ஷக் என்னப்பா? பீக் கா கடோரா. ஓகேவா? பெக்கிங் பவுல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதை பற்றிய லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் பார்ட்டில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா कठिन शब्द, अंग्रेजी अर्थ, शब्दार्थ, खाली जगहों को भरिए फिलप्स, सही और गलत, ट्रू और फॉल्स அது வரலும் நம்ம பார்த்தோம். இன்னைய கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் प्रश्नों के उत्तर क्वेश्चन आंसर, लिंक जानिए சொல்லப்படுற ஜெண்டர், வாக்கிய बनाइए சொல்லப்படுற சென்டென்ஸ் மேக்கிங். இந்த மூணு எக்ஸசைஸ் தான் பார்க்க இருக்கோம். குறைவான அளவு தான் இன்றைக்கி எக்ஸசைஸ் பார்க்குறோம். ஸோ நல்லாவே வாட்ச் பண்ணு. லாஸ்ட் கிளாஸில் நடத்ததெல்லாம் நல்லா பார்த்தீங்களா? உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? எல்லாருமே படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு கிளாஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் பார்க்குற மாதிரி ஜென்ரல் மெசேஜ். இன்னே ஜென்ரல் மெசேஜாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா குருவே துணை அப்படிங்கிற டாப்பிக்கில் குருக்கு கொடுக்குற மரியாதையை பற்றி நம்ம ஒரு சின்னதாக டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஓகேவா? சின்ன டாபிக் ஒன்று டிஸ்கஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருநானக் ஜி இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் ஒருத்தர் கேட்குறாராம், உங்களுக்கு கல்வி கற்றுத இந்த ஆசிரியரையும் ஆண்டவரையும் ஒரே நேரத்தில் பார்க்குறீங்க. யாரை பார்க்குறாரு குருநானக்ஜி? குருநானக்ஜிக்கு கல்வி கற்றுக் கொடுத்தாங்கள்ல ஆசிரியர், அவங்களையும் ஆண்டவனையும் ஒரே நேரத்தில் பார்த்தா நீங்கள் யாருக்கு முதல்ல வணக்கம் செலுத்துவீங்க அப்படின்னு சொல்லி குருநானக்ஜிகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு குருநானக்ஜி என்ன சொல்கிறாங்க? நான் ஆசிரியருக்கு தான் முதல்ல வணக்கம் செலுத்துவேன், அப்புறம்தான் கடவுளுக்கு வணக்கம் செலுத்துவேன். ஆசிரியரை முதல்ல வணக்கம் செலுத்திட்டு தான் கடவுளுக்கு ஆண்டவனுக்கு வணக்கம் செலுத்துவேன். ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் சொல்கிறாங்க. ஆண்டவனை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தவரே யார்? ஆசிரியர் தானே அப்படிங்கிறது. ஆண்டவனை அவருக்கு அறிமுகம் செய்தவரே யார்? ஆசிரியர் தான். ஸோ அதே மாதிரி தானே உங்கள் டீச்சர்ஸும் சொல்கிறாங்கல்ல, காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணுறான்? காடை ப்ரே பண்ணணும். எந்த ஒரு செயல் செய்யும் போதுமே காடை ப்ரே பண்ணணும். காலைல குளிச்சுட்டு வந்தோன்னு காடை ப்ரே பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லித்தரது யார்? டீச்சர்ஸ். ஸோ அவரோட குரு மேலே எந்த அளவுக்கு பற்று வச்சுருந்தாரு அப்படிங்கிறது இதிலேருந்தே நமக்கு தெரியுது. அதே மாதிரி சில்ட்ரன், நீங்களும் உங்களுக்கு கல்வி கற்றுத்தருகிற ஆசிரியர்கள் மீது மிகவும் மரியாதையும் அன்பும் வைத்திருக்கிறோம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோமா? இன்னைக்கு பார்க்க போகிற ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பிரஷ்னோ கே உத்தர் அப்படின்னு சொல்லப்படுற கிவ் ஆன்சர்ஸ். கொஷின் ஆன்சர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஷின் ஆன்சரில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, भगवान बुद्ध ने अपने भक्तजनों को क्यों इकट्ठा किया? भगवान बुद्ध ने अपने भक्तजनों को क्यों इकट्ठा किया அப்படின்னு கேட்டால், பகவான் புத்தர் தன்னுடைய பக்த ஜனங்கள்லாம் கூப்பிட்டு கியோ இக்கட்டா, ஏன் கேதர் பண்ணார்? இக்கட்டா அப்படின்னா கேதர் பண்ணது, மக்களை கூப்பிட்டு என்ன கேதர் பண்ணார், ஏன் கேதர் பண்ணுறாரு, விஷயங்களை ஏன் கேதர் பண்ணுறாரு? அதுக்கு ஆன்சர் என்ன வருது? कपिलवस्तु नगर में वर्षा न होने के कारण अकाल पड़ा. कपिलवस्तु नगर में, कपिलवस्तु நகரத்தில் वर्षा न होने के कारण மழை இல்லாத காரணத்தால் அகால் படானா பஞ்சமாக இருந்துச்சு. லோக் बहुत परेशान थे, மக்கள் ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க, பஞ்சத்தில் கஷ்டப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. इसलिए भगवान बुद्ध ने
अपने भक्तजनों को इकट्ठा किया. இதனால் பகவான் புத்தர் தன்னுடைய பக்தர்களெல்லாம் கூப்பிட்டு செய்திகளை சேகரிக்கிறாரு. ஓகேவா? ஃபஸ்ட் क्वेश्चन என்ன? பகவான் புத்தனே अपने भक्तजनों को क्यों इकट्ठा किया? பகவான் புத்தர் தன்னுடைய பக்தர்களெல்லாம் கூப்பிட்டு என்ன செய்திகளை சேகரிக்கிறாரு, கேதர் பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், ஏன் செய்திகளை கியூ அப்படின்னா ஏன் செய்திகள்லாம் சேகரிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் செய்தி சேகரித்தார்? கபிலவஸ்து நகரத்தில் மழை இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அங்கே என்ன ஆயிடுச்சு? பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. ஓகேவா? ஃபேமின் இல்லையா? ஃபேமின்னா பஞ்சம் இல்லை. அதனால் மக்கள்லாம் வருத்தப்பட்டாங்க. ஸோ இதுதான் காரணம். இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறோம்? கபிலவஸ்து நகரமே, கபிலவஸ்து நகரத்தில் வர்ஷா ந ஹோனேக்கே காரன், மழை இல்லாத காரணத்தால் அகால் படா பஞ்சமாக போயிடுச்சு. லோக் பகுத் பரேஷான் தே, பஞ்சமாக இருந்தால் சந்தோஷப்படுவோமா? ஒன்றுமே கிடைக்காத சூழ்நிலை இருந்தால் சந்தோஷப்படுவோமா? என்ன செய்வோம்? வருத்தப்படுவோம். அதுதான் அந்த இடத்துல வருத்தப்பட்டாங்க. அந்த வருத்தப்படுறதுக்கு தான் என்ன வேர்டு சொல்லியிருக்கோம்? பரேஷான். இது ஏற்கனவே மீனிங்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? சேடு, துக்கு. இங்கிலீஷில் வந்து சேடுன்னு பார்த்துருப்போம், ஹிந்தி மீனிங்கில் துக்குன்னு பார்த்துருப்போம் இல்லையா? அதுதான் அக்கால் படா பஞ்சமாக இருந்துச்சு. ஸோ லோக் பகுத் பரேஷான் தே, மக்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இஸ்லியே இதனால் பகவான் புத்தனே, பகவான் புத்தர் அப்னே பக்தஜனோக்கோ, தன்னுடைய பக்தர்களை கூப்பிட்டு இக்கட்டா கியா, செய்திகளை சேகரித்தார். என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் பட்டிருக்கீங்க, யார் யாருக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை சேகரித்தாங்க. ஃபஸ்ட் கொஷின் புரிஞ்சிருச்சா? ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணுறோம். भगवान बुद्ध ने अपने भक्तजनों को क्यों इकट्ठा किया? कपिलवस्तु नगर में वर्षा न होने के कारण अकाल पड़ा. लोग बहुत परेशान थे. इसलिए भगवान बुद्ध ने अपने भक्तजनों को इकट्ठा किया. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட்டாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், बुद्ध की बात सुनकर सेनापति और अन्य लोगों ने क्या कहा? புத்தர் சொன்னதை கேட்டுட்டு சேனாபதியும் மற்ற மக்களும் என்ன செஞ்சாங்க, என்ன சொன்னாங்க? ஓகே, புத்த की बात सुनकर सेनापति और अन्य लोगों ने क्या कहा, என்ன சொன்னாங்க? கொஷின்லேருந்து எடுத்துருக்கோம் பாருங்கள். புத்த की बात सुनकर सेनापति और अन्य लोगों ने कहा அப்படின்னு கியாங்கிற வேர்டு எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக அந்நிய லோகோனே கஹா ஹை கி என்ன சொன்னாங்கன்னா, மகாராஜ் அகாலே மேரே சப் கேத் சுகாதியே, பஞ்சத்தில் என்னுடைய எல்லா நிலங்களும் வறட்சியாகி போய்விட்டது, சூறையாடப்பட்டு விட்டது. அரசரே, பஞ்சத்தில் என்னுடைய என்னது எல்லா நிலங்களும் எல்லாம் சூறையாடப்பட்டு விட்டது. மேரே கர்மே, ஏன் வீட்டில் இத்தனா அனாஜ், இவ்வளவு தானியங்கள் கஹா ஹோ சக்தா, எங்கேருந்து நான் கொண்டு வர முடியும்? நானுமே பஞ்சத்தில் கிடக்கிறேன், எனக்குமே ஒன்றும் இல்லை, அப்போ நான் எப்படி மற்றவங்களுக்கு உதவ முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, புத்தகி பாத் சுன்கர், புத்தர் சொன்னதை கேட்டுட்டு சேனாபதி அவர் அந்நிய லோகோனே கஹா, சேனாபதியும் மற்ற மக்களும் சொல்கிறாங்க, மகாராஜ் அகால்னே, பஞ்சத்தில் மேரி சப் கேத் சுகாதியே, என்னுடைய அனைத்து நிலங்களும் சுரண்டப்பட்டு விட்டது. மேரே கர்மே, என்னுடைய வீட்டில் இத்னா அனாஜ் கஹா ஹோ சக்தாக, இவ்வளவு தானியங்களை நான் எங்கிருந்து கொண்டு வர முடியும்? ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்னப்பா வந்திருக்குது, நல்லா புரிஞ்சிச்சா? ஒன்ஸ் அகைன், புத்த கி பாத் சுன்கர் सेनापति और अन्य लोगों ने क्या कहा? बुद्ध की बात सुनकर सेनापति और अन्य लोगों ने कहा है कि, இதுலேருந்து ஆன்சர் நம்ம படித்து எழுதுறது, மகாராஜ் அகால் நே மேரே சப் கேத் சுக்கா தியே, புரிஞ்சிச்சா? மகாராஜ் அகால் நே மேரே சப் கேத் சுக்கா தியே, मेरे घर में इतना अनाज कहाँ हो सकता है? मेरे घर में इतना अनाज कहाँ हो सकता है? ஓகேவா? இதுதான் செகண்ட் கொஷின். 2 கொஷின் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேர்ட் கொஷின் நம்ம பார்க்க இருக்கோம். மூணாவதாக என்ன கொஷின் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகர் கே
ஹர் ஆங்கன்மே நகரத்தின் ஒவ்வொரு முற்றத்திலும் அனாஜ் பகுஞ்சானே தானியங்களை கொண்டு சேர்ப்பதற்கான ஜிம்மான பொறுப்பு ரெஸ்பான்ஸு கிஸ்னே லியா யாரிடம் கொடுக்கப்பட்டது? நகர் கே ஹர் ஆங்கன்மே அனாஜ் பகுஞ்சானே கா ஜிம்மா கிஸ்னே லியா. ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நகர் கி ஹர் ஆங்கன்மே அனாஜ் பகுஞ்சானே கி ஜிம்மா இது வரலும் கொஷின்லேருந்து எடுத்தாச்சு. கிஸ்னே அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம்? சுப்ரியா நாமக் ஏ கரீபி யுவதி. சுப்ரியா நாமக் ஏ கரீபி யுவதி நே லே லியா. ஒரு சுப்ரியான் பெயர் கொண்ட ஒரு ஏழை பெண்ணிடம் ஒப்படைக்கப்பட்டது. நகர் கி ஹர் ஆங்கன் மே அனாஜ் பகுஞ்சானே கி ஜிம்மா சுப்ரியா நாமக் ஏ கரீபி யுவதி நே லே லியா. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் என்னப்பா கேட்டிருக்காங்க? நகர் கே ஹர் ஆங்கன் மே அனாஜ் பகுஞ்சானே கா ஜிம்மா கிஸ்னே லியா. नगर की हर आंगन में अनाज पहुंचाने की जिम्मा सुप्रिया नामक एक गरीबी युवती ने ले लिया. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இதுதான் நம்முடைய லாஸ்ட் கொஷின் ஆன்சர்லே லாஸ்ட் கொஷின் என்னது? சுப்ரியா ने लोगों से क्या कहा. என்னது? சுப்ரியா ने लोगों से क्या कहा. சுப்ரியா மக்களிடம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, सुप्रिया ने लोगों से कहा कि तुम्हारे दया के बल पर ही गुरुदेव की आज्ञा पूरी होगी. சுப்ரியா சொன்னாங்க மக்கள்கிட்ட, துமாரி தயா கே பல்வர் உங்களுடைய கருணையின் பலனால் குருதேவருடைய கட்டளைகளை நான் முழுமையாக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எல்லோரும் கருணை பண்ணினீங்கன்னா குருதேவரோட கட்டளைகளை மற்ற யார் செய்யலைனாலும் யார் செய்கிறா? நான் செஞ்சு முடிப்பேன். அதனால் நீங்கள் எல்லோரும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? सुप्रिया ने लोगों से क्या कहा? सुप्रिया ने लोगों से कहा कि तुम्हारी दया के बल पर ही गुरुदेव की आज्ञा पूरी होगी. புரிஞ்சுதா? फोर्थ क्वेश्चन என்ன பார்த்துட்டு இருக்காங்க? सुप्रिया ने लोगों से क्या कहा? सुप्रिया ने लोगों से कहा कि तुम्हारी दया की बल पर ही गुरुदेव की आज्ञा பூரி ஹோகி. ஓகேவா? முழுமையடைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட 4 கொஷினும் முடிஞ்சது. ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டாங்க? பகவான் புத்தனே अपने भक्तजनों को क्यों इकट्ठा किया அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் வந்தது? कपिलवस्तु नगर में वर्षा न होने के कारण अकाल पड़ा, लोग बहुत परेशान थे, इसलिए भगवान बुद्ध ने अपने भक्तजनों को इकट्ठा किया. புரிஞ்சுதா? செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? बुद्ध की बात सुनकर सेनापति और अन्य लोगों ने क्या कहा? बुद्ध की बात सुनकर सेनापति और अन्य लोगों ने कहा कि महाराज अकाल ने मेरे सब कैद सुखा दिए, मेरे घर में इतना अनाज कहाँ हो सकता है. थर्ड वन, नगर के हर आंगन में अनाज पहुंचाने का जिम्मा किसने लिया? नगर के हर आंगन में अनाज पहुंचाने की जिम्मा सुप्रिया नामक एक गरीबी युवती ने ले लिया. फोर्थ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? सुप्रिया ने लोगों से क्या कहा? सुप्रिया ने लोगों से कहा कि तुम्हारी दया के बल पर ही गुरुदेव की आज्ञा पूरी होगी. புரிஞ்சுதா? இதோட 4 கொஷினும் புரிஞ்சுது. இதை விட புரியாமல் இருக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. திருப்பி அதை நம்ம சொல்லியாச்சு. ஏற்கனவே நடத்தின லெசன் தான். அப்புறம் லைவ் கிளாஸ்லேயும் பார்த்துட்டோம். இன்றைக்கி என்ன பண்ணிக்கோம்? திருப்பி இண்டிவிஜுவலாகவும் உங்களுக்கு ரொம்பவே பொறுமையாக சொல்லியிருக்கேன். நல்லாவே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதி பாருங்கள், படிங்க, நல்லா டெஸ்ட் எழுதி பாருங்கள். எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் பாருங்கள். நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்? கொஷின்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருப்பீங்களா? அதுக்காக ஒரு ஜோக்கு. என்ன ஜோக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு பையன் சொல்கிறான், டேய் எங்கள் அண்ணன் ஊரே சிரிக்கும்படியாக ஒரு காரியம் செஞ்சிட்டான்டா அப்படிங்கிறான். அதுக்காக, என்னடா செஞ்சு வச்சான் உங்கள் அண்ணன் அப்படின்னா என்ன பண்ணான் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு
பத்திரிக்கை அண்ணனோட ஒரு சூப்பர் ஜோக் வந்திருக்குடா, அதை பார்த்துட்டு ஊரே சிரிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். எங்கள் அண்ணன் ஊரே சிரிக்கும்படியாக ஒரு காரியம் செஞ்சு விட்டாங்கிறான். அதுக்குன்னு ஒருத்தன் என்ன சொல்கிறான், என்னடா பண்ணா, பத்திரிக்கையில் ஊரே பார்க்கும்படியாக ஒரு ஜோக்கை எழுதி விட்டான்டா அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, இதெல்லாம் ஒரு கடி ஜோக் தான், உங்களுடைய சேஞ்சுக்காக தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டாக என்ன எக்ஸசைஸ் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிங்க் ஜானியே. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னப்பா, லிங்க் ஜானியே அப்படின்னா ஜெண்டர்னு பார்த்துருக்கோம் இல்லையா. நம்ம லிங்க்கில் 2 டைப்ஸ் ஆஃப் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராமர் கிளாஸ்லேயே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். புல்லிங்க் ஒன்று, ஸ்த்ரீலிங்க் ஒன்று. புல்லிங்க்னா மேஸ்குலைன், ஸ்த்ரீலிங்க்னா ஃபெமினின். புல்லிங்க்னா மேஸ்குலைன், ஸ்த்ரீலிங்க்னா ஃபெமினைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் ஃபுல்லிங்க்கு. இது என்னது, ஸ்த்ரீ லிங்க். ஓகேவா, மேஸ்குலைன் ஃபெமினைன். இதில் ஃபஸ்ட்டு ஒன்றா என்ன வருது, யுவக் யுவதி. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன வந்திருக்கு, யுவக் யுவதி. யுவக்னா இளைஞன், யுவத்தினா இளைஞி. ஓகேவா, யுவக்னா இளைஞன், யுவத்தினா என்னப்பா இளைஞி. யுவக்னு சொல்கிறது புல்லிங்க்கு, யுவத்தின்னு சொல்கிறது எது, ஸ்த்ரீலிங்க்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்குறோம், சிஷ்ய சிஷ்யா. சிஷ்ய மேல் ஸ்டூடெண்ட், சிஷ்யா ஃபீமேல் ஸ்டூடெண்ட். ஓகே, சிஷ்ய மேல் ஸ்டூடெண்ட், சிஷ்யா ஃபீமேல் ஸ்டூடெண்ட். ஆ சவுண்டு வந்திருக்கே அப்படின்னாக்க, ஆ சவுண்டு வந்தாக்க எப்பயுமே புல்லிங்க் தானே வரும் மிஸ். இது எப்படி ஸ்ரீலிங்கில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இது எக்ஸப்ஷனில் வருது. ஒரு சில வேர்டு வந்து எக்ஸப்ஷனில் வரும். ஓகேவா, ஸோ புல்லிங்கில் சிஷ்ய அப்படின்னா மேல் ஸ்டூடெண்ட், ஸ்ரீலிங்கில் சிஷ்யா அப்படின்னா ஃபீமேல் ஸ்டூடெண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒன் சேவக், சேவக் சேவிகா. சேவக்னா ஹெல்ப்பர், சர்வெண்ட். ஓகேவா, மேல் சர்வெண்ட், மெய்ட் சர்வெண்ட். ஓகே, அதுதான் சேவக்னா மேல் சர்வெண்ட், சேவிகா மெய்ட் சர்வெண்ட். ஓகேவா, மேல் ஹெல்ப்பர் ஃபீமேல் ஹெல்ப்பர்னு சொல்கிறதான். இந்த எக்ஸசைஸ் என்னது, லிங்க்கு. லிங்க்குனா ஜெண்டர்னு சொல்லியிருக்கேன். ஜெண்டர் வந்து லிங்க்கு 2 டைப்ஸ் ஆஃப் லிங்க் இருக்குது. புல்லிங்க்கு, ஸ்த்ரீலிங்க்கு. புல்லிங்க்னா மேஸ்குலின், ஸ்த்ரீலிங்க்னா ஃபெமினைன். ஓகேவா, அதில் ஃபஸ்ட்டாக என்ன எக்ஸசைஸ் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், புல்லிங்க் ஃபஸ்ட் ஒன் யுவக் யுவதி, செகண்ட் ஒன் சிஷ்ய சிஷ்யா, தேர்ட் ஒன் சேவக் சேவிகா. புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாராஜ் மகாராணி. மகாராஜ் மகாராணி. மகாராஜ்னா கிங்கு, மகாராணினா குயின்னு. ஓகேவா, மகாராஜ்னா கிங்கு, மகாராணினா யார், குயின்னு. நெக்ஸ்ட்டு பிகாரி பிகாரின். பிகாரினா மேல் பேக்கர், பிகாரின் அப்படின்னா ஃபீமேல் பேக்கர். ஓகே, மேல் பேக்கர் ஃபீமேல் பேக்கர். புல்லிங்க்கு பிகாரி, ஸ்த்ரீலிங்க்கு பிகாரின். ஓகேவா, பிகாரீன், பிகாரி நெடியில் வருது, இது பிகாரின். ஓகேவா, குறியில் தான் வரணும். பிகாரின் அப்படிங்கிறது குறியில் தான் வரணும். பிகாரின் கொஷினில் நெடியில் வரும்போது, ஆன்சராக வரும்போது என்ன வரணும், இப்படி போடுறல, இந்த ரீ ஒண்டி மாற்றிக்கோங்க, பிகாரின். ஓகேவா, நெக்ஸ்ட்டு புருஷ் ஸ்ரீ. புருஷ்னா என்னது, மேன். ஸ்ரீனா யார், விமன். புருஷ்னா மேன், ஸ்ரீனா விமன். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன் மகாராஜ் மகாராணி, கிங்கு குயின். நெக்ஸ்ட்டு பிகாரி அப்படின்னாக்கா மேல் பேக்கர், பிகாரின் இந்த ரீ ஒண்டி இந்த குறில் ரீயாக போட்டுக்கோங்க. ஓகேவா, பிகாரின். பிகாரின். நெக்ஸ்ட் ஒன் புருஷ் ஸ்ரீ. புருஷ்னா மேன், ஸ்ரீனா விமன். இது என்ன எக்ஸசைஸ்ப்பா, லிங்க் ஜானின்னு சொல்லப்படுறது. ஜெண்டர். புல்லிங்க்கு ஸ்ரீலிங்க் பார்த்துட்ருக்கோம். புல்லிங்கில் யுவக்னா அதுக்கு ஆன்சர் யுவதி, சிஷ்யக்கு ஆன்சர் சிஷ்யா, சேவக்கு ஆன்சர் சேவிகா. ஃபோர்த் ஒன்று என்ன பார்த்தோம், மகாராஜ் மகாராணி, பிகாரி பிகாரின், புருஷ் ஸ்திரீ. ஓகேவா,
அடுத்த எக்ஸசைஸ் பார்க்குறதுக்குள்ள ஒரு குட்டி ஜோக். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு சார் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்குறாராம், பாய், நம்ம கிளாஸ் ரூமை க்ளீனாக வச்சுக்கணும்னா எப்படி, வகுப்பறையை சுத்தமாக வச்சுக்கிறது எப்படிப்பா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பையன் சொல்கிறான், சார் பேசாமல் ஆன்லைன் கிளாஸே கண்டினியூ பண்ணலாம் சார், அப்போ தான் கிளாஸ் நீட்டாக இருக்கும் சார். இல்லைன்னா அது கிளாஸ் எப்பயுமே டர்ட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? கிளாஸ் ரூமை க்ளீனாக வச்சுக்கிறது எப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை ஆலோசனை கேட்டாக்க அவன் சொல்கிறான், ஆன்லைன் கிளாஸே கண்டினியூ பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? நெக்ஸ்ட்டாக ஃபைனல் எக்ஸசைஸ், செகண்ட் லெசனுடைய ஃபைனல் எக்ஸசைஸ் பார்க்குறோப்பா. வாக்கிய பனாயி. வாக்கிய பனாயினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்டென்ஸ் மேக்கிங். வாக்கிய பனாயி என்னது? சென்டென்ஸ் மேக்கிங். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன? நகர் அப்படி ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. இந்த நகருங்கிற வேர்டை வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும். நகருங்கிற வேர்டை வச்சு நாம் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். நம்ம லெசனுக்குள்ளேருந்தே எடுத்திருக்கோம். என்னதுன்னா, கபிலவஸ்து நகர்மே. கபிலவஸ்து नगर में वर्षा न होने का कारण अकाल पड़ा. கபிலவஸ்து நகரத்தில் மழை இல்லாத காரணத்தினால பஞ்சம் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டோம். ஓகே, இது கொஷின்லேயே இதெல்லாம் படித்தது தான். அதனால் உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக எழுதிடுவீங்க. அதனால தான் மிஸ் என்ன பண்ணேன், இதே சென்டென்ஸே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொஷின் என்னப்பா? வாக்கியமே பனாயில நகர். நகருக்கு என்ன சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கோம்? कपिलवस्तु नगर में वर्षा न होने के कारण अकाल पड़ा. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இக்கட்டா கர்னா. இக்கட்டா கர்னானா என்ன சொல்லியிருக்கோம்? கேதர் பண்ணுறது. இக்கட்டா கர்னானா கேதர் பண்ணுறது. அதுக்கு என்ன சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், மகாத்மா புத்தனே. மகாத்மா புத்தனே லோகோं की परेशानी देखकर, மக்களுடைய கஷ்டங்களை பார்த்து இக்கட்டா கியா, செய்திகள் கேதர் பண்ணார். இக்கட்டா கர்னாக்கு என்னப்பா? மகாத்மா புத்தனே लोगों की परेशानी देखकर, लोगों की परेशानी देखकर इकट्ठा किया. புரியுதா? ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகர். कपिलवस्तु नगर में वर्षा न होने का कारण अकाल पड़ा. सेकेंड वन इकट्ठा किया. महात्मा बुद्ध ने लोगों की परेशानी देखकर इकट्ठा किया. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒன்று, மூங் தாக்னா. மூங் தாக்னா என்னன்னாக்க, ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டாங்க, சக்தி இல்லையே அப்படின்ட்டு. அதுக்கு என்ன சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டாக்க, लोगों की मदद करने के, மக்களுக்கு மதத்னா ஹெல்ப்பு, மதத் करने के சபி, சபினா எல்லாரும், ஏக் தூசரே கா, ஒருத்தர் மற்றவருடைய, மூங் தாக்னே லகே, முகத்தை பார்த்துக்கிட்டாங்க. மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயத்தில் என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டாங்க. நான் செய்கிறதா, நீ செய்கிறதா, என்னால் முடியுமா, உன்னால் முடியுமான்னு கேட்டு ஒருத்தர் என்ன பண்ணாங்க? முகத்தை பார்த்துக்கிட்டாங்க. இது என்ன கொஷின்? மூங் தாக்னா. அதுக்கு என்ன சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கோம்? लोगों की मदद करने के सभी एक दूसरे का मुंह ताकने लगी. ஃபோர்த் ஒன்றா என்ன பார்க்குறோம்? சரண். சரண்னா திருவடின்னு அர்த்தம். சரண்னா திருவடி வணங்குறது. இதுக்கு என்ன கொஷின்? இதான் கொஷின். சரண்கிறது தான் கொஷின். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டால், சுப்ரியா புத்தனே, சுப்ரியா புத்தக்கே சரண் சூக்கர், புத்தருடைய திருவடிகளை வணங்கி, மீட்டே ஸ்வர் மே போலி, இனிமையான குரலில் பேசுனாங்க. சரண் என்னப்பா? சுப்ரியா புத்தக்கே சரண் சூக்கர், மீட்டே ஸ்வர் மே போலி, இனிமையான குரலில் பேசுனாங்க. அதான் கொஷினுக்கு ஆன்சர். ஓகேவா? இங்கே என்னென்ன பார்த்தோம்? மூங் தாக்னா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். மூங் தாக்னானா என்ன அப்படின்னு கேட்டால், लोगों की मदद करने के सभी एक दूसरे का मुंह ताकने लगे.
செகண்டாக என்ன பார்த்தோம்? சரண். சுப்ரியா புத்த கே சரண் சூக்கர் மீட்டே ஸ்வர் மே பூலி அப்படிங்கிறது தான் செகண்ட் ஒன்று. ஒன் செகண்ட் வாக்கிய बनाइए ரிப்பீட் பண்ணுறோம். नगर कपिलवस्तु नगर में वर्षा न होने का कारण अकाल पड़ा. அடுத்தது என்னது? इकट्ठा करना. महात्मा बुद्ध ने लोगों की परेशानी देखकर इकट्ठा किया. थर्ड उन्होंने मूंग ताकना. लोगों की मदद करने के सभी एक दूसरे का मूंग ताकने लगे. फोर्थ उन्होंने चरण. सुप्रिया बुद्ध के चरण छूकर மீட்டே ஸ்வர் மே பூலி. ஓகேங்களா? இதோடு நம்மளுக்கு வாக்கிய பனாயி எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் ஒன்று இருக்குது, விட்டோம். ஓகே, இதோட ஒன்றுனா ஆஞ்ஞா அப்படின்னா கட்டளை, ஆர்டர்னு அர்த்தம். ஆஞ்ஞானா என்னப்பா? கட்டளை, ஆர்டர்னு அர்த்தம். சுப்ரியா புத்தகி ஆஞ்ஞா பாலன் கர்த்திகை. சுப்ரியா என்ன பண்ணாங்க? புத்தருடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணாங்க. ஆஞ்ஞானா என்னப்பா? கட்டளை, ஆர்டர்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சென்டென்ஸ் மேக்கிங் அப்படின்னு கேட்டால், சுப்ரியாங்கிற கேர்ளு புத்தகே ஆஞ்ஞா பாலன் கர்த்திகை, புத்தருடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணாங்க. பாலன்னா ஃபாலோ பண்ணுறது, அதை கரெக்ட் பண்ணாங்க. அவங்க என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அதான். ஓகே, ஃபிஃப்த்து கொஷின். ஆஞ்ஞா சுப்ரியா புத்தகே ஆஞ்ஞா பாலன் கர்த்திகை. ஓகேவா? இதோட என்னது? சென்டென்ஸ் மேக்கிங் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, இன்னைக்கு கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பிரஷ்னோं का उत्तर, அதில் ஒரு 4 கொஷின் டிஸ்கஸ் பண்ணோம். லிங்க் ஜானியே அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டர் பற்றி பார்த்தோம். அடுத்து என்ன பண்ணோம்? வாக்கிய பனாயின்னு சென்டென்ஸ் மேக்கிங் பார்த்தோம். ஓவராலாக பார்க்க போனோம்னா செகண்ட் லெசனில் என்னென்ன பார்த்தோம்? கட்டின் சப்த, அங்கிரேஜி அர்த்த, சப்தார்த்த பார்த்தோமா? காலேஜ் ஜெகன்னு சொல்லப்படுற ஃபிலிப்ஸ் பார்த்தோம். சஹியா கலத்துன்னு சொல்லப்படுற ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்தோம். அதெல்லாமே ஃபஸ்ட் பார்ட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைய செகண்ட் பார்ட்டில் என்னென்ன பார்த்தோம்? கொஷின் ஆன்சர், லிங்க்குன்னு சொல்லப்படுற ஜெண்டர், வாக்கிய பராயின்னு சொல்லப்படுற சென்டென்ஸ் மேக்கிங், அது வரலும் பார்த்துருக்கோம். ஸோ இதோடு நமக்கு இந்த செகண்ட் லெசனுடைய எக்ஸசைஸ்லாம் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட் பார்ட்லேயும் ஸ்டோரி வித்து ஜோக்ஸ்லாம் பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் ஒரு மெசேஜ், குருவை பற்றி ஒரு சிறந்த ஒரு மெசேஜோட ஜோக்ஸோட நம்ம லெசனுடைய எக்ஸசைஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் நடுவில் சேர்க்கறதுக்கான காரணம், உனக்கு ஜஸ்ட் அப்படியே லெசனோடையே போகாமல் ஒரு சேஞ்ச் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிஸ் என்ன பண்ண ஜோக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நடுவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாம் கரெக்டாக நோட்டில் எழுதிருங்க, படித்து பாருங்கள். நம்மளுக்கு எக்ஸாம் நெருங்கிடுச்சு. ஓகேவா? புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். தன்யவாத் சத்ரு.